அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பனை ஓலையில் செஞ்சது தான். இது ஊர் பக்கம் வாங்கிட்டு வந்தோம். நம்ம காய வைக்கிறதுக்கு, வெங்காயம்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இது யூஸாக இருக்கும் அப்படின்ட்டு. நான் வந்து வீட்டில் பிளாஸ்டிக் தான் இத்தனை வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், கல்யாண புதுசுலேருந்து. இப்போ அது ரொம்ப பழசானதுனால சரி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மாறலாம் அப்படின்ட்டு இதை வாங்கினோம். இது வாங்கியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 months ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு இதை பழக்கப்படுத்தி வைக்கிறதுக்கு டைமே இல்லை. இப்போ தான் வந்து இதுக்கு டைம் கிடச்சிச்சு. ஸோ இது நல்லா வந்து மொழுகி நம்ம பழக்கப்படுத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப வருஷம் வந்து இதை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் மாதிரி நம்ம வந்து அடிக்கடி மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது, பல தலைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நல்லா நம்ம மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா போதும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 கிராம் வெந்தயம், அது அரௌண்ட் 12 rupees தான் வருது. ஸோ 100 கிராம் வெந்தயம் வந்து ஊற வச்சுக்கலாம். நம்ம அதில் இருக்கிற ஓட்டையெல்லாம் வந்து நம்ம ஃபில் பண்ணுறது தான் வந்து இந்த வெந்தயம் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது நல்லா சோக்காயிருக்கணும். இது ஒரு நைட் சோக்கானா ஓகே, இல்லைன்னா வந்து நீங்கள் காலையிலே ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா சாயங்காலம் நல்லா ஊறிடும். நம்ம அந்த பேஸ்ட் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஊறிடுச்சு. இது கூட வந்து நியூஸ் பேப்பர், வேறு எந்த பேப்பரும் வந்து அந்தளவுக்கு செட் ஆகாது. நியூஸ் பேப்பரில் அந்த பிரிண்டில் இருக்கிற அந்த கெமிக்கல் வந்து நம்மளுக்கு வந்து கம் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை ஊற வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி வெந்தயமும் பேப்பரும் சின்ன சின்னதாக கட் பண்ணி, அதுக்கப்புறம் தண்ணி வந்து இதுக்கு நிறைய தேவைப்படும். ஸோ நிறைய தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி கம் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஸோ இதை தான் நம்ம முதல்ல வந்து அப்ளை பண்ண போகிறோம். இது வந்து அந்த ஓட்டையெல்லாம் வந்து நல்லா வந்து மறைக்கிற மாதிரி நல்லா உள்ளே அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அரிசி அதெல்லாம் வந்து புடைக்கும் போது எதுவுமே சிந்தாமல் இருக்கும். அதனால தான் வந்து இந்த மாதிரி மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ வெந்தயமும் நியூஸ் பேப்பர் தான் வந்துட்டு மெயினாக சொன்னாங்க. வேறு எந்த பேப்பர் வச்சாலும் இந்த மாதிரி கம் மாதிரி ஃபார்ம் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நியூஸ் பேப்பரில் இருக்கிற அந்த பிரிண்டில் யூஸ் பண்ணுற கெமிக்கல் வந்து கம் மாதிரி நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கூடையிலலாம் பாருங்களேன் நிறைய கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்பெல்லாம் வந்து நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு தான் வந்து இதில் பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணி நிழலில் வந்துட்டு ஒரு நைட்டுக்கு வந்து காய வச்சுட்டு, அப்புறம் நல்ல வெயிலில் வந்துட்டு ஒரு 2 days காய வச்சு எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னாலே நம்மளுக்கு நல்லா ரெடி ஆயிரும். இதுவே போதும் அப்படின்னு தான் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் வாங்குகிற இடத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னா சாணி அப்ளை பண்ணணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ இப்போ இதை நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள், ஒரு கேப்பே நம்மளுக்கு தெரியல. ஏன் சாணி அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம வெங்காயம் ஏதாவது காய வைக்கிறோம், இல்லை வடகம் காய வைக்கிறோம், ஏதாவது நம்ம காய வைக்கும் போது சின்ன சின்ன பூச்சி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அந்த ஓட்டையில் போய் இருக்கிறதுக்கு. ஸோ வந்து நம்ம சாணி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் எந்த பூச்சி வந்தாலும் அது வராமல் பார்த்துக்கும். இது வந்து ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இதுக்கு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு சின்ன கப்புக்கு 1/2 கப்புக்கு நல்லா தண்ணி மாதிரி கரைச்சிட்டு, நம்ம கலர் வேணும் அப்படின்னா நம்ம கலர் போடுற ஃபுட் கலரே சேர்த்திக்கலாம். ஸோ வந்து எல்லோ ஃபுட் கலர் வந்து சேர்த்திக்கிறோம், இல்லை மஞ்சத்தூள் நீங்கள் சேர்த்திக்கலாம். ஸோ இதை நம்ம தண்ணி மாதிரி எடுத்து நம்ம அப்ளை பண்ணாலே போதும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி அடியில் வந்து ஒரு துணி போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கீழே சிந்தினாலும் நம்ம துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக தான் வந்து இது நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஒரு துணி வச்சு நல்லா முக்கி ஃபுல்லாக வந்து மொழுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வாங்குகிற இடத்துல அவங்க சொன்னதுனால இது அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது பெட்டர்னு நினச்சி இது பண்ணுறோம். சாணி போடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லா பக்கம் முறத்துக்கு மட்டும் எல்லா பக்கமும் வந்து நல்லா அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து முறத்தை யூஸ் பண்ணி நம்ம அரிசி புடைக்கும் போது இல்லை ஏதாவது காய வைக்கும் போது சிந்தாமல் இருக்கும் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாமே. சைடில் இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணி நல்லா ஒரு லைஃப் லாங் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 2 days அப்ளை பண்ணி காய வச்சிட்டோம் அப்படின்னா இதுவும் நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் போடணும் அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.